தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வரையுள்ள திருவாக்கிகள். குறிப்பாக 15வது வாக்கியம், நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். இப்போ நாம் பார்க்கின்றோம், அங்கு பேதுருவை பார்த்து கேட்ட அதே கேள்வி, தெய்வம் உன்னையும் என்னையும் பார்த்து கேட்குற கேள்வி. அங்கு பேதுரு சொன்ன வார்த்தை, நீ மெஸ்ஸியா என்று அவர் சொன்னார். நீங்கள் நானும் இயேசுவை யார் என்று நாம் சொல்கின்றோம். இயேசு எனக்கு நண்பர் என்றால் அந்த நண்பனுக்கு ஏற்ற வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். நான் நல்ல ஒரு நண்பனாக இருக்க வேண்டும். நான் வாசிக்கிறோம்ல, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம், நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை. அப்படி என்றால் இதோ நண்பன் எவ்வாறு புரிந்து கொண்டு அன்பு செய்து அனுசரித்து போகின்றானோ, விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறானோ, அதே மாதிரி நானும் விட்டு கொடுத்து அன்பு செய்து அனுசரித்து வாழ்கிற சமயத்தில் இயேசுவை நான் நண்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பிடிவாதத்தோடு சுயநலத்தை மையப்படுத்தி நான் வாழ்கிற சமயத்தில் நான் நண்பனாக இயேசு ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசு எனக்கு தந்தையாக இருக்கிறார் என்றால் நான் அவரோட மகனாக இருக்கின்றவன். அப்படி என்றால் மகனுடைய கடமை தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை. கீழ்ப்படிதலுக்கு எதிராக நான் போகிறேன் என்றால், என் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நான் இருக்கிறேன் என்றால், இதோ திருச்சபைக்கு நான் கீழ்ப்படியாமல் சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு எல்லோரையும் எதிர்த்து கொண்டு நான் போகிறேன் என்றால், மக்களே, ஒரு நாளும் தெய்வத்தை என் தந்தையாக, இயேசுவை தந்தையாக நான் பார்ப்பதில்லை. அப்போ இயேசு எனக்கு எல்லாமே இருக்கிற என்றால் நான் அனைத்தையும் விட்டு கொடுக்க வேண்டும். நான் எனக்கு பிடித்து கொண்டிருப்பதல்ல, மாறாக மரியாதை போலவே சகலதன் இதோ நான் அடிமை என்று சொல்லி அந்த மனநிலை வர வேண்டும். அந்த மனநிலை இல்லாமல் நான் எனக்கு மட்டும் தேவையானது மட்டும் நான் வைத்துக்கொள்கிறேன் என்று நாம் வைக்கிற சமயத்தில் ஒரு நாளும் இதோ நமக்கு அங்கே இயேசுவை எனக்கு எல்லாம் இயேசு என்று சொல்ல நமக்கு வாய்ப்பில்லை. சிந்தித்து பார்ப்போம். தெய்வம் அங்கு ராயப்பரை கேட்டார். ராயப்பர் அதுக்கான உத்தரத்தையும் பதிலையும் கொடுத்தார். நீயும் நானும் என்ன பதில் கொடுக்க போகின்றோம்? ஆண்டவரே இரக்கம் வையும் ஆண்டவரின் சொல்லிக்கொண்டு மன்றாடி இறைவன் விரும்புகிற பதிலை நாம் கொடுப்போம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.